ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்காளி நான் ஏன் தெரியுமா இப்படி பேசுறேன். என் வீடியோவை டெய்லியும் பாக்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம பிஆர் கேரக்டர்ஸ்னாலும் சரி, சிஎஸ் கேரக்டர்ஸ்னாலும் சரி, நம்ம இந்த சைலன்ஸ் கேரக்டர்ஸ் இல்லாம எந்த மேட்சுமே போக மாட்டோம். அதை ஏன் நான் சொல்றேன்னா, நமக்கு இந்த ஏடபிள்யூ கன்னு ரொம்பவே பிடிக்குங்க. ஒரு மேட்ச்ல ரொம்ப வெறி ஆயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? டபுள் விட்டர் தானே எடுத்து ஆடுவீங்க. நானும் அப்படி கிடையாது, ஏடபிள்யூ தான் எடுப்பேன். ரொம்ப வெறி ஆயிட்டு அவனை அடிச்சே அவனுண்டா அப்படின்னா ஏடபிள்யூ தாங்க எடுப்பேன். எங்க ஸ்குவாட்லயே பிஆர் விளையாண்டுட்டு இருக்கப்ப இந்த ஏட்ராப்ல இந்த அர்சனால்ல அதுல ஏடபிள்யூ கிடைச்சாலே என்னைய தாங்க முதல்ல கூப்பிடுவாங்களே. நான் ஒன்றும் பெருமைக்காகலாம் சொல்ல, ஜஸ்ட் சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்றேன். யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க டீம்ல இதே மாதிரி ஒரு ஸ்னைப்பர் பிளேயர் இருப்பாப்ல, அவருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு பாருங்க. ஆனா அந்த ஏடபிள்யூ வச்சுக்கிட்டு கரெக்டா 150 தடவை நம்ம டீம்மேட் 50 டேமேஜ்ல ஓசியில் எடுத்துட்டு போவான் பாருங்க. ஐயோ அப்படியே காண்டாயிருங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லி அவன் 50 டேமேஜ் பண்ணி நம்ம 150 அடிச்சு ஓசிகள் எடுத்துட்டு போறதும் உண்டு. அதே மாதிரியே எங்க பசங்க கூட ரூம் மேட்ச் எல்லாருமே அப்படிதான். நான் ஏடபிள்யூ எடுத்துட்டாலே எல்லாம் கதற ஆரம்பிச்சிருவானுங்க. முதல்ல அதை கழட்டி போடுறாங்க. ஓகே பாய் நண்பா, ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.